நல்ல வேலைக்காரன் அவார்டு வாங்கியிருக்க. அடுத்து அடுத்து வேலை சிறப்பா வேலை பாருங்க. நல்ல அவார்டுகள்லாம் வாங்கணும். மகிழ்ச்சி அவார்டு வாங்கினதுக்கு. அடுத்து உழைப்பு இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டி நல்லா வேலையை பாருங்க. இன்னும் பல அவார்டுகள் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். சிவா சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கான். சிவா ஒழுக்கமாக எந்த ஒரு தப்பான செயலும் செய்ய மாட்டான். படிப்பில் ரொம்ப கெட்டியக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவா யாருக்கும் எந்த ஒரு செயலும் செய்யணும்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு தேவையானது அடுத்தவங்களுக்கு செய்யணும்னா அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு செய்யணும்னு நினைப்பான். அதை நேரடியாக போய் செய்யணும்னா அவனுக்கு பிடிக்காது. மறைமுகமாக அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான். படிப்பில் நல்ல மார்க் வாங்கியிருந்தான். ஆனால் அவன் நினச்சது வேறு, சிவில் டிபார்ட்மெண்ட் எடுக்கணுன்றது மாதிரியா அவன் நினைக்கல. அவன் மெடிக்கல் லைனில் போகணும்னு நினச்சிருந்தான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு கிடைச்சது. ஆனால் இதில் அவார்டு வாங்கியிருக்கானே ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப போராடி வந்திருக்கான். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டான். அண்ணன் தம்பிக்குள்ளே எந்த சண்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுக்கமாக இருப்பான். எந்த ஒரு சேட்டையும் செய்யவும் மாட்டான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியான முறையில் எங்களை பேசி இருப்பான். அவனுக்கு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே ஜாலி டைப்பாக தான் இருக்கிறான். இன்னும் ஒரு பெரிய பையன் மாதிரியாகவும் அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக இன்னமும் அவன் மனசில் எந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கான். சிவா இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக வளர்ந்து முன்னேறி வர எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சிவகுமார். அதாவது நாங்கள் எப்போயுமே வானவராயன் வெள்ளவராயன் அந்த படத்தில் வர மாதிரி தான். நாங்கள் வெளியே என்ன தான் யார் பார்த்தாலும் இவங்க ரெண்டுத்துக்கு இப்படி தான் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மற்ற இடத்துல விட்டு கொடுத்துக்கிற மாட்டோம். அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இப்போதைக்கு பார்த்துக்குறோம். நமக்கு ஒன்று இருக்கு, நம்ம இந்த இதில் தான் போகணும் அப்படின்ற அவனுக்கு எந்த எய்மும் கிடையாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதில் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அதனாலே எனக்கும் அவனுக்கு செட் ஆகுது. நம்ம இதை செலக்ட் பண்ணி இதிலே தான் போகணும்னு நான் எய்ம் பண்ணுவேன். அவன் கொஞ்சம் அதனாலேயே நமக்கு ஆகாதா. ஆனால் இந்த அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்றது அவனோட ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மேலே வேறு என்ஜாய். ஹாய் சிவா, எப்படி இருக்க? ஆக்சுவலாக கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். எனக்கு தெரியும் நீ காலேஜ்லேயும் ரொம்ப சின்சியரான பர்சன். படிப்புலேயும் சரி, ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் சரி, உன்னோட ஆர்வம் எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த அவார்டு உனக்காக கொடுத்துருக்காங்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹைடா சிவா, எப்படி இருக்கிற? பொதுவாக பெஸ்ட் எம்ப்ளாயீஸ் அவார்டு யாருக்கு கிடைக்கும்? உண்மையாக தன்னோட உழைப்பை மொத்தமாக தன்னோட கம்பெனிக்கு கொடுக்குற ஒரு நல்ல பர்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ அது உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா. இன்னும் நல்லா பண்ணு. இன்னும் நீ அதை மென்மேலும் வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீ இருக்கிற இடம் எப்பயுமே ஹாப்பியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல நான் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எப்பவுமே உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டே இருந்தா கடைசி வரை நீ பெஸ்டா இருப்ப. ஸோ அந்த ஹோப் எனக்கு இருக்கு.